அம்மா இன்னைக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. சரி வடை போடலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த உளுந்து மாவு இந்த மாதிரி நல்லா கையில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவு உள்ளே போட்டு பார்த்தா மேலே மிதங்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இஞ்சி, பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக உள்ளே போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். போடுறதுக்கு முன்னாடி கையை இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு மாவு எடுத்தால் மாவு கையில் ஒட்டாது. இதை ஒரு குட்டி பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரல் வச்சு ஓட்ட போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்ஸ் நீங்கள் மாவில் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா உடனே வடை போட்டுடணும். இல்லைன்னா தண்ணி விட்டு வந்துடும் வெங்காயத்துலேருந்து. உங்களுக்கு இந்த மாதிரி போட தெரியலன்னா நீங்கள் அப்படியே குட்டி குட்டி பாலாக போட்டுடலாம் உள்ள. இந்த மாதிரி சுட்டு எடுத்து பார்த்தா குட்டி குட்டி பணியார மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.